சேனல். என்னோட பேரு தக்ஷனா. நான் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸ்டூடண்ட்ஸ் +2 ஸ்டூடண்ட்ஸ் இப்போ வந்து லாக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. கூடிய சீக்கிரத்திலேயே வந்துட்டு அலாட்மெண்ட் வரப்போகுது. ஸோ லா ஸ்கூல் போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக்கான விஷயங்கள் ஒரு 10 திங்ஸ் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்லாருமே கேட்குற டவுட் என்ன அப்டின்னா, யூனிஃபார்ம் பத்தி தான் கேட்குறாங்க. ஸோ யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டாப்பு, பிளாக் பேண்ட்டு, அதே மாரி பிளாக் வேஸ்ட் கோட் வாங்கிக்கணும். பாய்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் பிளேசர் முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மூட் காம்படிஷன்ஸோ, இல்ல ஏதாவது ஃபங்ஷன்ஸ் அப்டின்னாலோ, இந்த பிளேசர் போட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபார்மலா இருக்கும். ஸோ இந்த ஒயிட் டாப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ராய்டரி மாரிலாம் டிசைன்ஸ் வருது. அந்த மாரிலாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க பேசிக்கா வந்துட்டு சிம்பிளா காட்டன்லயோ, இல்ல சிந்தட்டிக்லயோ வந்துட்டு ஸ்டிச் பண்ணியோ, இல்ல நீங்களோ கூட கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி தான் வந்து அலோவ் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த லெக்கின்னு, ஜெகின் இதெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜீனு இது வந்து போத் கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் யாருக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நாட் அலவுடட். ஸோ கேர்ல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒயிட் டாப், பிளாக் பேண்ட்டு, பிளாக் வேஸ்ட் கோட். பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் பிளேசர் முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. காம்படிஷன்ஸ்க்கு போகும்போது கண்டிப்பா அது உதவும். ஏன்னா, காம்படிஷன்ஸ் போகும்போது எல்லாருமே ப்ரொஃபஷ்னலா தான் வருவாங்க. ஸோ கேர்ல்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஷர்ட், பிளாக் ஃபார்மல் பேண்ட்டு, பிளாக் பிளேசர் போட்டுக்கிட்டிங்கன்னா, 2 பேருக்குமே ரொம்பவே ப்ரொஃபஷ்னலா இருக்கும். ஏன்னா, இப்போது தமிழ்நாடு காலேஜஸில வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் கண்டிப்பா அலோவ் பண்றாங்க. அதில எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுவே வந்து நீங்க சென்னையில ஏதோ ஒரு மூட் காம்படிஷன் அட்டெண்ட் பண்றீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல அவுட்டர் அதர் தென் தமிழ்நாடு வெளிய போய் ஏதோ ஒரு ஸ்டேட்க்கு போறீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருமே இந்த மாரி ஃபார்மலா தான் போட்டிருப்பாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ். ஸோ நீங்க இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு யூனிஃபார்ம் கேர்ல்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க காம்படிஷன்ஸ் ஒரு காம்படிஷன் 2 காம்படிஷன் போனீங்கன்னா, உங்களுக்கே தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வாங்கிக்கலாம். பாய்ஸ் வந்து பிளேசர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் யூனிஃபார்ம் பத்தின பேசிக்கான விஷயங்கள் இதுதான். இது வந்து நீங்க ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். அவைலபிளா இருக்கு. ஸ்டிச் பண்ணி ஆல்ரெடி சேலும் பண்றாங்க. அந்த மாரியும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது எங்க வேஸ்ட் கோட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா புக் ஷாப்ஸ்லாம் இருக்கும். அங்கலாம் வந்துட்டு கிடைக்கும். இப்போ சென்னையில பார்த்தீங்கன்னா, அங்க ஹைகோர்ட் பக்கத்திலேயே ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ அதுக்கப்புறம் நெறைய லா புக்ஸ் ஷாப்ஸ்ல வந்து விசாரிச்சு பாருங்க. அங்க தெரியும். இங்க திருச்சியில பார்த்தீங்கன்னா, ஓபிஆர்ன்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்கேயே வச்சிருக்காங்க. அதேமாரி சேலம், கோயம்புத்தூர்லலாம் அந்த புக் ஷாப்ஸ்ல விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வேஸ்ட் கோட். அந்த வேஸ்ட் கோட் வந்து தெச்சு போடுறத விட நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, இன்னுமே நல்லாயிருக்கும். தெச்சு போடுறது அந்த அளவுக்கு இதா இருக்காது. ஏன்னா, நீங்க வெளியலாம் போகும்போது நல்லா ஒரு லுக் தரும். ஸோ, நீங்க கோட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. மத்த அ டாப்பும், பேண்ட்டும் கூட நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் கோட் வந்து நீங்க இந்த மாரி வாங்கிக்கு போட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா லுக்கா இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் பத்தின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ். ஸோ நம்ம லா காலேஜஸில் என்ன லாங்குவேஜ் இருக்குது, எது சூஸ் பண்ணி படிக்கலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ், டவுட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ என்ன அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே படித்து எக்ஸாம் எழுதலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே படித்து எக்ஸாம் எழுதலாம். இப்போது சில காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மட்டும் தான் அலவுட் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கும். ஆனா எக்ஸாம் வந்துட்டு தமிழ்லேயும் எழுத விட்றாங்க அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்க காலேஜ்லயுமே அலோவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மோட் ஆஃப் லாங்குவேஜ்ன்றது வந்து மோட் ஆஃப் லேர்னிங் வந்து இங்கிலீஷ் தான். பட் தமிழ்ல அலோவ் பண்றாங்க எழுதுறதுக்கு. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா, இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ஸ்ல போனா தமிழ் கிடையாது. மதுரை பெஞ்ச்ல வந்து மதுரை பெஞ்ச் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பெஞ்ச் மதுரையில இருக்கு இல்லையா? அங்கேயும் வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. ஸோ நம்ப தமிழ்நாடு தாண்டி போறோம் அப்படிங்கிற பட்சத்துலயும் இங்கிலீஷ் தான் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. ஏன்னா, இங்கிலீஷ் இல்லாம நம்மளால எங்கேயுமே சர்வை பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லன்னா அந்த ஊரோடைய லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். பட் பேசிக்கா நமக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா தெரியணும். ஸோ, நீங்க லா ஸ்கூல் படிக்கும்போதே இங்கிலீஷ எடுத்து படிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னுமே இதா இருக்கும். ஏன்னா, நீங்க எவ்வளோதான் தமிழ்ல படிச்சாலுமே ஒரு சில டெர்ம்ஸ்லாம் இருக்கும். லீகல் டெர்ம்ஸு அந்த டெர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் நம்ம கோட் பண்ற மாரி இருக்கும்.
ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ் எடுத்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா, அந்த கஷ்டம் வந்து நீங்க இப்பயே பட்டுட்டீங்க. அந்த இங்கிலீஷ்ல படிக்கிற கஷ்டத்த இப்பயே பட்டு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து 5 இயர்ஸோ இல்ல ஒரு 3 இயர்ஸோ முடிச்சுட்டு வெளிய போகும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் நம்ம நாலேட்ஜபிளா இருப்போம். நமக்கு அந்த பேசிக்கான விஷயங்களாவது அட்லீஸ்ட் அந்த இங்கிலீஷ்ல வந்து நமக்கு தெரியும். ஸோ நம்ம சர்வை பண்றதுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இப்போ நீங்க தமிழ்ல தான் விருப்பப்படுறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா படிங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா, இப்போ வெளிய நம்ம வெளி ஸ்டேட்டுக்கு போறோம்னா, அது சர்வைவிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியமே படிச்சுட்டு வந்து, அ லா காலேஜஸ்ல இங்கிலீஷ்ல படிச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாமும் எழுதி கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா உங்களாலயுமே முடியும். அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி தவறுகள் வந்தாலுமே இந்த இடத்துல நம்ம திருத்திக்க முடியும் இல்லையா? ஸோ, வந்து இங்கிலீஷ்ல எடுத்தா நான் பெட்டர்ன்னு சொல்றேன். பட் கண்டிப்பா லா காலேஜஸ்ல தமிழ்லயும் படிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமும் எழுதி நம்ம கிளியர் பண்ணலாங்க. அதில எந்த சந்தேகமுமே கிடையாது. தாய்மொழி தமிழ். ஸோ 2 லாங்குவேஜுமே ஆஃபர் பண்றாங்க. 3 திங் அதாவது புக்ஸ். புக்ஸ் வந்து என்ன புக்ஸ் வாங்குறது? அந்த புக்ஸ எங்க வாங்குறது? என்ன புக்ஸு? எங்க வாங்குறது? இந்த 2 டவுட் தான் நமக்கு இருக்கும். முதல்ல எந்த புக்ஸ் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க காலேஜ் போய் 1 வீக்லயே உங்களுக்கு தெரியும். சிலபஸ வச்சு ஸ்டாஃப்ஸ் வந்து லெக்சரர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்தந்த புக்ஸ்லாம் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த புக் படிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் மட்டும் வாங்குனா போதும். இப்போ புக்ஸ் வந்து எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இடம் இருக்கு. ஒண்ணு வந்து லா புக் ஷாப்ஸ். இன்னொன்னு வந்து ஆன்லைன் ஸ்டோர்ஸ். இப்போ லா புக் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாரி இடத்துலலாம் இருக்கு. சென்னை இந்த மாரி இடத்துலலாம் இருக்கு. ஸோ நீங்க இங்கலாம் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் புக் ஸ்டோர்ஸ் அதாவது Amazon, Flipkart இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் வந்துட்டு நமக்கான லா புக்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு திங் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெமரைஸ். அதாவது நம்ம ஸ்கூல்ல வந்து எப்படி படிச்சிருப்போம், ஒரு மாரி மார்க் மைண்டடா, மார்க் நெறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெறைய மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம். ஆனா, காலேஜ்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நம்மளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மெமரைஸ்லாம் பண்ண முடியாது. மெமரைஸ் பண்ணாலுமே நிக்காது. ஏன்னா, நெறைய டாபிக்ஸ் வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ, அப்படிங்கிற பட்சத்தில நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ, லா ஸ்கூல்ல மெமரைஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து நெறைய படிக்கணும். நெறைய விஷயங்கள் இருக்கு. சிலபஸ் இருக்கு. ஸோ, அதில இருக்கிறது எல்லாமே நமக்கு நெறைய படிக்கிற மாரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ, இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு நீங்க ஃபைனல் இயர் படிக்கும்போது ஒரு 15 டேஸ் அந்த மாரி இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போடுவாங்க. இன்டர்ன்ஷிப் டைம் அதாவது கோர்ட் விசிட் டைம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப தான் வந்து கம்பல்சரியா இருக்கும். பட் இந்த 4 1/2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கிடையாது. நம்மளோட விருப்பம் தான். நமக்கு வேணும்னா நம்ம போய் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டானாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலேஜ் போயிட்டு நம்ம கத்துக்கலாம். ஸோ, எப் அப்படி பிராக்டிஸ் போற மாரி இருந்தா, எப்பயிலேருந்து போலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அரைஸ் ஆகும். இப்ப வந்து சில ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே போறாங்க. சிலர் வந்துட்டு ஒரு 3 இயர், 4த் இயர் அந்த மாரி போறாங்க. ஸோ, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல விசாரிச்சம்போது என்ன சொன்னாங்கன்னா, "அ இல்ல கொஞ்சம் ஒரு 3, 4த் இயர் வரட்டும். ஃபைனல் இயர் இருக்கட்டும். அந்த மாரி வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது லா சப்ஜெக்ட்ஸ் நெறைய படிக்க மாட்டோம். ஜென்ரலான சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்போம். நமக்கு அந்த லா நாலேட்ஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். போக போக தான் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. இது வந்து +2 இது பண்ணும்போது. இதுவே நீங்க 3 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு எடுத்தோனவே இருக்கும். ஸோ, அப்ப வந்து இது இருக்காது. ஸோ, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே போறதுனாலும் போலாம். நெறைய ஆஃபீஸ்ல எடுத்துக்கிறாங்க. நெறைய பேர் வேண்டாங்கிறாங்க. ஸோ, நீங்க அத விசாரிச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ, இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இந்த மாரி நம்ம போலாம். ஸோ, இன்டர்ன்ஷிப்ஸ் எப்படி போறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்யூம் மாரி ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி, நீங்க தான் வந்து அப்ரோச் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நம்பளா போய் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி, இந்த மாரி நான் வந்துட்டு வரணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ப கேட்டோம் அப்படின்னா தான், நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஒரு 1 வருஷம் போகுது அப்படிங்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் இவங்களோட கனெக்ஷன்லாம் கிடைக்கும். அப்ப வந்து அவங்க மூலியமாவும் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ, இதில மேஜரா ஒரு டவுட் என்னன்னா, சேலரி தருவாங்களா? அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. கண்டிப்பா சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணா லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ, சேலரிய நம்பி
நான் போறேன் அப்படின்னா, அது வந்து வேலைக்காகாத விஷயம். பட் எனக்கு சேலரி வேணாம். நான் வந்து லேர்ன் மட்டும் தான் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கொட்டி கிடக்குது. ஸோ, இத நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து போனீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ, இந்த இன்டர்ன்ஷிப் பொறுத்தவரை இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற டவுட் வந்து இருக்கும். 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து நம்பளே செல்ஃபா ஒரு ஆஃபீஸ்ல போயி நம்பளே நம்மளோட ரெஸ்யூம் தந்து அந்த மாரி கேட்கலாம். இல்லன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் அவங்க கிட்டலாம் சொல்லி வச்சிருந்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க. அ மாமா, சித்தப்பா அந்த மாரி இருக்காங்க. இல்ல வேற யாராவது ஒரு அண்ணா படிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க அவங்க கிட்ட வந்து கேட்டிங்கனாலும், அவங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போகலாம் நம்ப. நெக்ஸ்ட்டு விஷயம் நம்ம லா ஸ்கூல பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்த பிரசன்டேஷன்ஸ், அசைன்மென்ட்ஸ் இதெல்லாம் வந்து எந்த டைம்க்கு சொல்றாங்களோ, அந்த டைம்க்குள்ள கரெக்ட்டா வச்சுருங்க. ஏன்னா, இது எல்லாத்துக்குமே மார்க்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கும் போடுவாங்க. ஸோ, இந்த விஷயத்தலாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் இன் மூட்ஸ் அண்ட் அதர் காம்படிஷன்ஸ். அதாவது மூட் காம்படிஷன்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கோர்ட்ல வந்துட்டு வாதாடுவோம் இல்லையா? அதே மாரியே காலேஜ்ல காம்படிஷன் வைப்பாங்க. அதுதான் மூட் காம்படிஷன் அப்படிங்கிறது. இப்போ நம்ப கோர்ட் வந்து போனோம் அப்படின்னா, நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்களுக்காக தான் வாதிடுவோம். ஆனா, இந்த மூட் காம்படிஷன்ல 2 சைடுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லி, ஒரு சைடு வந்து வாதாட சொல்லுவாங்க. அதாவது 2 சைடுமே ஒருத்தவங்க பெட்டிஷனரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ரெஸ்பாண்டன்ட்டா இருப்பாங்க. அந்த மாரி. ஒருத்தவங்க பிளைன்டிஃபா இருப்பாங்க, ஒருத்தவங்க டிஃபெண்டன்ட்டா இருப்பாங்க. அந்த மாரி. ஸோ, இதெல்லாம் லீகல் டெர்ம்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் போனாலே இது எல்லாமே தெரிஞ்சிரும். அந்த மாரி வாதி, பிரதிவாதி இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. 2மே ப்ரிப்பேர் பண்ணி, ஒரு சைடு வந்து சூஸ் பண்ணி, அவங்களே சூஸ் பண்ணி ஆ இது பண்ண சொல்லி சொல்லுவாங்க. வாதாட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மூட் காம்படிஷன். இது இல்லாம மார்க்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரியலிஸ்டிக்கா ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் மாரி தந்துட்டு, அது வந்து நம்பளே அந்த விட்னஸாவோ, நம்பளே அந்த அட்வொகேட்டாவோ அங்க போயி அப்பியர் இப்டி ஆகி நம்ம வந்து பேசுறோம் அப்டிங்கிறது ஒரு ஒரு லைவா நடக்கிற மாரி, அந்த மாரி வந்து பேசுறதுங்கிறது வந்து மார்க்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க காலேஜ் படிக்கும்போதே மூட்டு, மார்க்கு இது மட்டும் கிடையாது. இந்த மாரி நெறைய காம்படிஷன்ஸ் வரும். ஒரு டிபேட் காம்படிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்பீச் காம்படிஷனா இருக்கலாம், இல்ல ஒரு போயம் சொல்றது. இதுலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நெறைய கலந்துக்கோங்க. ஆ ஆனா நெறைய நீங்க காலேஜ்ல படிக்கும்போதே கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போஷர் கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிறாதீங்க. அட்லீஸ்ட் அது போய் ஒரு தடவ கலந்துக்கிட்டு அது என்ன அப்படிங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது போங்க. இது இல்லாம கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி காம்படிஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. அதாவது ஒரு கிரைம் சீன் மாரி குடுத்துட்டு அது ரிலேட்டடா வந்து காம்படிஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய டிஃப்ரெண்ட்டான காம்படிஷன்ஸ்லாம் உங்க காலேஜ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்க காலேஜ்குள்ள இல்லாம வெளி காலேஜஸ்லயும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் போய் கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாரி எக்ஸ்போஷர்லாம் நம்ம காலேஜ்ல தான் கிடைக்கும். காலேஜ் விட்டு நம்ம வெளிய வந்துட்டோம்னா, இந்த மாரிலாம் கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காது. சில விஷயங்கள்லாம் நம்ம காலேஜ்ல தானே கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம காலேஜ் படிக்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ஸ்டே அப்டேட்டட். அதாவது நம்ம வந்து சிம்பிள்ங்க. எப்படி அப்டேட்டா இருக்கலாம்னா, நம்ம நியூஸ் பார்த்தாலே தெரியும். நம்ம என்னென்னலாம் நடக்குது, நம்மள சுத்தி என்னென்னலாம் நடக்குது, அதாவது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்தியா லெவல்ல என்ன நடக்குது, இன்டர்நேஷ்னலி என்னென்ன நடக்குது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாரியே இப்போ வந்து நம்மளுடைய ஹை கோர்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட்டு இங்கெல்லாம் வந்துட்டு டெய்லி சில ஜட்ஜ்மெண்ட்ஸு, ஒரு சில முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ இத பத்தின இதெல்லாம் படிக்கணும். அதே மாரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்க கேஸ் லாஸ், ஒரு லேண்ட்மார்க் கேஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய கேஸ் லாஸ் இருக்கு. அந்த கேஸ் லாஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்க்கணும். அதில என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி படிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாரி நம்ம டெய்லி கத்துக்கிறது தான் வந்துட்டு அப்டேட்டா இருக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ நம்ம வந்து கண்டிப்பா அப்டேட்டா இருந்து தான் ஆகணும். லாயர்ஸ் கண்டிப்பா இருந்து தான் ஆகணுங்க. வேற வழியே இல்ல. அதே மாரியே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நெறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சா தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ லா ஸ்கூல்ன்னு நம்ம வந்துட்டாலே படிக்கணும், அப்டேட்டடா இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுவரையும் நம்ம 8 விஷயங்கள் பார்த்துருப்போம். இந்த 9த் பாயிண்ட்ல மட்டும் ஒரு 4, 5 டவுட்ஸ் இருக்கு. அத வந்து நான் ஒரு ஒரு பாயிண்ட்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோன்ஸ் வந்து அலோவ்டா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ ஃபோன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ணுவாங்க. பட் கிளாஸ் டைம்ல வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்கி வச்சுருவாங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வாங்கி வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு லேப்டாப் வந்து நமக்கு இப்ப தேவைப்படுமா? அப்படின்ற ஒரு டவுட் அரைஸ் ஆகுது.
ஸோ லேப்டாப் வந்து எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூட் காம்படிஷன்ஸ் பண்ணும்போது, இல்ல மார்க் போகும்போது, இந்த மாரி டைம்லலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ப கண்டிப்பா லேப்டாப் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. நம்ப கடையில கூட குடுத்து நம்ப எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இல்ல ஃபோனே நம்மகிட்ட இருக்கு. அதுலயும் பண்ணிக்கலாம். பட் நம்ப லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லாவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமுமே வந்து இருக்குங்க. எந்த வருஷம் வேணும்னாலும் நமக்கு எந்த ஊர் வேணுமோ அங்க போய்க்கலாம். இப்போ நீங்க வெளியூர்ல படிக்கிறீங்க, என் சொந்த ஊர்லயே போய் படிக்கணும், அங்க நியர்பையா இருக்க காலேஜ்ல நான் படிக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே இருக்கும். அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும். அதாவது இடம் மாத்திக்கிறது. லைக் அந்த இப்ப நீங்க ஏதோ ஒரு வேற ஒரு காலேஜ்ல அப்ளை பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து நீங்க சேலம் காலேஜ்ல படிச்சுட்ருக்கீங்க. ஆனா, நீங்க கோயம்புத்தூர் போணும் அப்டின்னா, அலாட்மெண்ட் அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க சேலம் வரணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அந்த மாரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாரி போய்க்கலாம். ஸோ, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் தான் இந்த அலாட்மெண்ட் இருக்கும். மத்த எல்லா இயர்லயுமே பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். நெக்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நம்ம 5 இயர்ஸோ, இல்ல ஒரு 3 இயர்ஸோ படிக்கிறோம் அப்படிங்கும்போது, நம்ம சிவில் படிக்கிறோமா, கிரிமினல் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ, நம்ப 2லயுமே அதாவது 5 இயர்ஸ் ஆகட்டும், 3 இயர்ஸ் ஆகட்டும் 2லயுமே பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். சிவில், கிரிமினல், டாட்ஸ் அந்த மாரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கலந்து தான் வரும். நம்ம பிராக்டிசிங் அப்படின்னு போகும்போது தான், நம்ம வந்து சிவிலா, கிரிமினலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி எந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா அதாவது நம்ம வந்து கன்சியூமர் போலாமா, இல்ல பேங்கிங் சைட் போலாமா, இல்ல வந்து ஆர்பிட்ரேஷன் அந்த மாரி போலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ப சூஸ் பண்ணி, எந்த ஃபீல்டுல போய் பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இது இல்லாம கார்ப்பரேட்டும் இருக்கு. அந்த சைட் போய் பண்றதுனாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கடைசியா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஆ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து நீங்க காலேஜ்ல போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் தருவீங்க. இப்போ 10த் மார்க் ஷீட்டு, 11த், 12த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறமேட்டு டிசி தருவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு தடவ நம்ம காலேஜ்ல தந்துட்டோம்னா, அது திருப்பி வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதாவது நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கும்போது கூட நம்ம எழுதி, வாங்கி, குடுத்து, அதுக்கெல்லாம் ரொம்ப வளவளன்னு டைம் இழுக்கும். நம்ம ஒரு அவசரத்துக்கு வந்து வாங்க முடியுமான்னு கேட்டா டவுட்டு தான். ஸோ, நீங்க +2 இப்போ நீங்க லீவ்ல இருப்பீங்க இல்லையா? எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்ககிட்ட தான் இருக்கும். 10த், 11த், 12த், டிசி எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேனரோ ஏதோ ஒரு ஆப்ல வந்துட்டு நீங்க போட்டு, அந்த டாக்குமெண்ட்ட ஃபோன்ல வச்சுக்கோங்க. அப்போங்கும்போது உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றீங்க, இல்ல வெளிய ஏதோ ஒரு அ ஏதோ ஒரு காம்படிஷன் வேணும். அப்படிங்கும்போது நமக்கு தேவைப்படும்போது, அதாவது வெளியூர்ல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட் அந்த மார்க்குகள்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் அத வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி டைம்லலாம் கேட்கும்போது, நீங்க அந்த டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து நீங்க அத எடுத்து டக்குன்னு இது பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஜெராக்ஸே கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில இது பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்றீங்கன்னா 10த், 11த், 12த் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு இருக்குன்னா, அதுவும் ஃபோன்ல வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக்கான விஷயங்கள் இருக்கும்ல, லைக் ஓட்டர் ஐடி அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசி வச்சுக்கோங்க. ஏன்னா டிசிலாம் நீங்க குடுத்துட்டீங்க, ஒரு தடவ காலேஜ்ல குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த காலேஜ்லேருந்து வெளிய வரும்போது அவங்களோட டிசி தான் தருவாங்க. உங்க ஸ்கூல் டிசி தரமாட்டாங்க. சும்மா ஒரு எவிடன்ஸ்க்காக டிசி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா எதுக்கும் சொல்றேன். ஏன்னா, இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரியா கேட்பாங்க. அது கேட்பாங்க. அதே மாரியே உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் இந்தியன் பேங்கோட இது வந்து நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் டக்குன்னு நீங்க எல்லாமே குடுத்துரலாம். அந்த பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு, ஸ்காலர்ஷிப்க்கு வந்து கேட்கும்போது நீங்க எல்லாமே டக்குன்னு தந்துக்கலாம். ஸோ, அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாரியே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வந்து நீங்க ஃபோன்ல போட்டுக்கிட்டீங்கன்னா, எப்ப வேணுமோ டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து குடுத்துக்கலாம். ஸோ, இதெல்லாம் வந்து அடிஷ்னலான விஷயம். இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லல. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, 9த் பாயிண்ட் வந்து இவ்வளோதான். பேசிக்கா இந்த விஷயம்லாம் தான். இது இல்லாம ஆ நீங்க அட்மிஷன் போடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்குள்ள அந்த அட்மிஷனுக்கான ஃபீ அப்படிங்கிறது ஒரு 2000க்குள்ள வச்சுக்கோங்க. அது எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. ஆ அந்த மாரி அந்த அட்மிஷனுக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாரியே யூனிஃபார்ம்ஸுமே வந்துட்டு இந்த லீவ்லயே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டே வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க. நம்ப ஸ்கூல்ல போற மாரி கலர்ல அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்ல தான் வருவாங்க. கலருமே அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 2 டேஸ் அந்த மாரி அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க இது பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ, அதனால யூனிஃபார்ம் கோட்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ, நீங்க அத வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசியா என்ன விஷயம் அப்படின்னா, என்ஜாய் யுவர் ஜர்னி. அதாவது இந்த 5 இயர்ஸ், 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே மெமரபிளான விஷயமா இருக்கும். அதுவும் +2 முடிச்சுட்டு போறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு 5 இயர்ஸ், அதாவது ஹால்ஃப் அ டிகேட் வந்து நீங்க இங்க தான் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ வந்து நெறையா பேரோட கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. நெறைய நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அ அதாவது நம்மளுடைய சீனியர் தான் எப்பயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, அப்சல்யூட்டா சொல்ல முடியாது. நம்மளுடைய ஜூனியர்ஸ் மூலியமாவும் நமக்கு வந்து நெறைய ஹெல்ப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்க வந்து கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க. ஆ ஹைட்ரேட்டடா இருங்க. தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. அதே மாரி அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுங்க. அ நல்லா படிங்க. நெறைய கம்யூனிகேஷன வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அந்தந்த டைம்ல அந்தந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே அது போயிட்டாங்க அப்டின்னா, அடுத்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நமக்கு வந்து எடுத்தோனே ஃபர்ஸ்ட் இயர்லயே நெறைய நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைவாங்களா அப்டின்னு கேட்டா, எனக்கு அந்த மாரி அமையல. அதாவது ஒரு ஒரு டைமும் ஒவ்வொரு மாரியான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பட் எல்லாருமே எனக்கு அமைஞ்சவங்க எல்லாருமே நல்ல டைப் தான். ஸோ உங்களுக்கும் அமைவாங்க அந்த மாரி. ஆ அதே மாரியே நம்ம வந்து காலேஜுக்கு போறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, படிப்பு தான். ஸோ வந்து நெறைய நல்லா படிங்க. அ அரியர்ஸ் வைக்காதீங்க. ஸ்டாஃப்ஸுக்கு, லெக்சரர்ஸ்க்கு, ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. பங்க்சுவலா இருங்க. டைமுக்கு போங்க. அதே மாரி கோர்ட்லாம் போனீங்க அப்டின்னா, டைமுக்கு போங்க. நம்ம காலேஜ்ல இருக்க மாரியே நம்ம கோர்ட்லயும் இருக்கக்கூடாது. அந்த மாரிலாம் கோர்ட்ல இருந்தோம்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆயி திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. கோர்ட் போகும்போது நம்ம சீனியர் அட்வொகேட்ஸ்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிக்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஜூனியரா நம்ம வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்யணும். ஸோ கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ லா ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ டூ சப்போர்ட் மீ. நெறைய லா ரிலேட்டடான கன்டென்ட்ஸ் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய இதில வந்து வீடியோ நான் வந்து போஸ்ட் போடும்போது வரும். ஸோ தேங்க் யூ.